بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தன்னுடைய தூதர் மீது இறக்கி அருளிய வேதத்தின் மீதும் இதற்கு முன்னால் அவன் இறக்கி வைத்த வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். எவன் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் மறுமை நாளையும் மறுக்கின்றானோ அவன் வழிகேட்டிலே உழன்று வெகு தூரம் சென்று விட்டான். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, சூரத்துன் நிசா எனப்படும் 4வது அத்தியாயத்தின் 136வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இந்த வசனத்தை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று இந்த வசனம் துவங்குகிறது. திருக்குரான் ஷரீஃபிலே மனிதர்களை பார்த்து மனிதர்களை அழைத்து சொல்லப்படுகிற செய்திகள் ஏராளம். பொதுவான மனிதர்களை அழைத்தும் சில செய்திகள் சொல்லப்படுகிறது. யா ஐயுஹன்னாஸ் என்று மனிதர்களே என்கிற அழைப்பிலே பெரும்பான்மையான வசனங்கள் யா ஐயுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்கிற அழைப்போடு தொடங்குகிறது. மோமின்களுக்கான செய்திகளை உள்ளடக்கிய வசனங்களை கூறுகிற பொழுது யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று சொல்லுகிறான். இதுபோக தனிப்பட்ட மனிதனை அழைத்து சொல்லப்படுகிற வசனங்களும் உண்டு. யா ஐயுஹன்னாஸ் என்கிற மாதிரி யா ஐயுஹல் இன்சான், ஓ மனிதனே என்று தனி மனுஷனை அழைத்து சொல்லப்படுகிற செய்தியும் உண்டு. இதுபோக யா ஐயுஹல் காஃபிரூன், நிராகரிக்கவர்களே என்று சொல்லக்கூடிய வசனங்களும் உண்டு. இந்த வசனம் மோமின்களை பார்த்து அழைத்து துவங்குகிறது. யா ஐயுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே. அடுத்ததாக அப்படி அழைத்த பிறகு ஆமினு பில்லாஹி வரசூலிஹி வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கபல், அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் இந்த தூதர் மீது இறக்கி வைத்த வேதத்தின் மீதும் இதற்கு முன்னால் இறக்கி வைத்த வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அந்த கட்டளை தொடருகிறது. அழைக்கிற பொழுதே யா ஐயுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தொடர்ந்து மீண்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே, ஆமீனு நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அடுத்த வார்த்தை தொடங்குகிறது. இது திரும்பவும் வந்திருக்கக்கூடிய 2 வார்த்தைகள். நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அது வித்தியாசமானதாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் கருத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வார்த்தை. நம்பிக்கை கொண்டவரிடத்திலே மறுபடியும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்வது விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் இங்கே அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா யா ஐயுஹல்லதீன ஆமனு
இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்திருக்கிற அந்த அழைப்பிலே ஒரு வகையான ஈமானையும், அடுத்து ஆமினு நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றானே, அந்த கட்டளையிலே ரெண்டாவது வகையான ஈமானையும் குறிப்பிட்டு காட்டுகிறான். முதல் வகையில் ஈமான் கொண்டவர்களை நோக்கி ரெண்டாவது வகை ஈமான் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அப்போ அந்த வகையில் ஈமான் என்றால் ரெண்டு கருத்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, வார்த்தை அளவில் மட்டும் ஈமானை வெளிப்படுத்துவது. இரண்டு, வாழ்க்கை அளவில் ஈமானை வெளிப்படுத்துவது. ஈமான் கொள்ளுதல் என்று சொல்லுகிற பொழுது அதை குறித்து அகீதா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கொள்கை பாடங்களிலே விளக்கப்படுவது உண்டு. என்ன ஈமான் கொள்வதுன்னா என்ன என்று கேட்டால், தஸ்தீக்கும் பில் கல்வி வ இக்ராரும் பில் லிசான். சில விஷயங்களை உள்ளத்திலே நம்பிக்கை கொண்டு உண்மைப்படுத்தி வாயிலில் வெளிப்படுத்துவது, வார்த்தைகளில் வெளிப்படுத்துவது. தஸ்தீக் என்றால் உண்மைப்படுத்துறது, பில் கல்ப் உள்ளத்தால் உண்மைப்படுத்த வேண்டும். இப்போ மனசுக்குள்ள அளவுக்கு மட்டும் ஒரு ஆள் ஈமானை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை வார்த்தையிலையும் சொல்லணும், டிக்ளேர் செய்யணும். எல்லா இடத்திலும் இந்த விஷயம் ஒரு ஒப்பந்தம் போல, வாக்குறுதியை போல எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இக்ராரும் பில் லிசான், மனசில் எதை ஏற்றுக்கொண்டு உண்மைப்படுத்தினார்களோ அதனை வாயளவிலும் சொல்ல வேண்டும். அப்போ ஒரு ஊமை எப்படி ஈமான் கொள்ளுவான்? அந்த ஆள் ஈமானை பற்றி வாயளவில் சொல்லலைன்னு வச்சுக்கங்களேன், அது ஈமான் இல்லை என்பதுதான் ஃபிக்ஹினுடைய நிலைப்பாடு. எந்த அளவுக்கு அதை பற்றி சொல்லப்படுகிறது? உதாரணத்தோடு விளக்கப்படுகிற பொழுது, ஒரு 5 வருடங்களுக்கு பதவி ஏற்கக்கூடிய எம்எல்ஏ அல்லது எம்பி, அந்த பொறுப்பை 5 வருஷத்துக்கு தான் என்ன செய்வார்? அவர் வகிப்பார். அந்த பொறுப்பை வகிக்கிற சமயத்தில் ஏற்றுக்கொள்கிற பொழுது ஒருவர் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வதற்கான வாசகத்தை சொல்லி கொடுப்பார். ஆளுநராக இருக்கக்கூடியவர், கவர்னர் என்ன செய்வார்? பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அப்போ அதில் இப்படி எடுத்து சொல்லப்படும், இன்னாராகிய நான் என்று தன்னை அறிமுகப்படுத்துவதோடு அந்த வாக்கு மூலம் ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து நான் இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருந்து அல்லது எம்எல்ஏவாக இருந்து இந்த நாட்டினுடைய இரகசியங்களை காப்பாற்றுவேன் என்றும், இந்த நாட்டினுடைய சொத்துக்களை பாதுகாப்பேன் என்றும், எல்லோருடைய உரிமையை மதிப்பேன் என்றும் நான் உறுதி கூறுகிறேன். இந்த மாதிரியான சில வாசகங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் பதவியேற்கிற சமயத்தில் அவருக்கே உரித்தான பாணியில் அவருடைய பெயரையும் அவருடைய தந்தையுடைய பெயரையும் சொல்லி பதவி பிரமாணம் செய்து கொண்டது உலக அளவிலேயே பெரிய அளவுக்கு வைரலானது. நம்மெல்லாம் பார்த்தோம் அந்த காட்சிகளை. 5 வருடங்களுக்கு மட்டும் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் அல்லது எம்பியாக இருக்கக்கூடியவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார். 5 வருஷத்துக்கு பதவியேற்கிறதுக்கே ஒரு வாக்குமூலம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் ஒரு மனுஷன் மோமினாக போகிறான். நான் மோமினாக இருக்கிறேன் என்று அவன் வாக்குமூலம் அளிக்கிற பொழுது, அந்த வாக்குமூலம் என்பது மனசோடு இருந்தால் பத்தாது. தஸ்தீக்கும் பில் கல்ப் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் உண்மைப்படுத்தினால் மட்டும் பத்தாது. வ இக்ராரும் பில் லிசான், நாவினாலும் அதனை மொழிந்து உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் ஈமான் கொள்வது அப்படின்னு ஃபிக்ஹில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஊமைக்கு எப்படி? அவன் வாயில் சொல்ல முடியாத மனசளவு தானே, அது விதிவிலக்குகள். அதை பற்றி பெரிய அளவுக்கு நாம் விவாதத்துக்கு எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. பொதுவாக பேசக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியவன் ஈமான் கொள்கிறான்னு சொன்னாக்க அதை என்ன செய்யணும்? மனசால் மட்டும் நிறுத்திக்கூடாது, வார்த்தைகளையும் சொல்லணும். ஆனால் உண்மையிலேயே இந்த ஃபஸ்ட்டு அழைப்பு இருக்கிறதே, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கிற அழைப்பு எதனை சொல்லுகிறது? வாயளவில் வார்த்தையளவில் ஈமான் கொண்டவர்களே ஆமினு, வாழ்க்கை அளவில் இனி ஈமான் கொள்ளுங்கள். உங்களுடைய ஈமான் என்பது வார்த்தையோடு முடிந்து விடக்கூடாது. அந்த ஈமான் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒருத்தர் ஈமான் கொண்டு விட்டார் என்று சொன்னால்
அந்த ஈமான் அவரிடத்தில் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பினுடைய முதல் விஷயங்கள் மட்டும்தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. இப்போ உதாரணமாக, ஒரு மனிதன் முழுமையடைவதற்காக, முஸ்லிம் என்கிற வகையில் முழுமையடைவதற்காக பகுதி வாரியாக பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்கிறது அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கைகள். சில விஷயங்களை அந்த ஆள் நம்பணும். என்ன விஷயம்? அதைத்தான் அடுத்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது. ஒரு விஷயத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதோடு அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டேன் என்று ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் வச்சுக்கோங்களேன். அதை யார் ஏற்றுக்கலையோ அவங்கள விட்டு விலகியும் இருக்கணும். அதுதான் ஈமான் எதிர்பார்க்கக்கூடிய முதல் அம்சம். நீ மோமினா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவனா? அப்படியானால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட சில செயல்பாடுகள் வரணும். அதோடு யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை விட்டு விலகியும் இருக்கணும். அதுவும் ஈமானுடைய எதிர்பார்ப்பு. நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தை முழுமையாக நம்பி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு முழுக்க முழுக்க முக்கியத்துவம் கொடுத்து எந்த விதமான களங்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படுகிறது. கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் எந்த குறைபாடும் பலவீனமும் வந்துடக்கூடாது, தெளிவாக இருக்க வேண்டும். அந்த தெளிவு விஷயத்தில் ஒரு சின்ன அம்சம் கூட குறைபாடு வந்துடக்கூடாது. சரி, என்னத்தை நம்பணும்? அதுதான் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் மீது நம்பணும் ஒன்று. அடுத்ததாக ரசூலிஹி, அவனுடைய தூதரையும் நம்பணும். 3, தூதர் மீது இறக்கி வைத்த வேதங்களையும் நம்பணும். இதற்கு அப்புறமும் கூட வேறு சில வசனங்களினுடைய கருத்தை எடுத்து ஈமானுடைய அம்சங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது குர்ஆன் மதரசாவிலேயே நமக்கு சொல்லித் தருகிற ஒரு விஷயம். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டேன். வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்கள் மீது நம்பிக்கை கொண்டேன். வ குத்துபிஹி, அவனுடைய வேதங்கள் மீது நம்பிக்கை கொண்டேன். வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டேன். அதே மாதிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வுடைய திட்டத்தின்படிக்குத்தான் நடக்குது. வல் பாசி பாதல் மவுத், மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படும் என்பதன் மீதும் நம்பிக்கை கொள்கிறேன். இந்த மாதிரி 6 அம்சங்களை ஈமானுடைய அம்சங்களாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. சரி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வதுன்னா என்ன? அதில் குளறுபடி இல்லாமல் எந்த விதமான களங்கமும் இல்லாமல் நம்பிக்கை கொள்ளணும்னா என்ன? அல்லாஹ்னா யார்? அவனுடைய ஆற்றல் என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? என்ன தன்மை கொண்டவன்? மனுஷனுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த மாதிரியான உறவுகள் இருக்குது? அவன் நம்மளை படைச்சிருக்கிறான்னு சொன்னானாக்கா எதுக்காக வேண்டி படைத்தான்? இந்த மாதிரி அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களில் கிளியர் ஆகணும். அடுத்ததாக மலாயிகத்திஹி, மலக்குமார்கள் மீது நம்பிக்கை கொண்டேன் என்று சொன்னானாங்க. மலக்குமார்கள்னால் யார்? அவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? மனித படைப்புக்கும் மலக்கு படைப்புக்கும் என்ன வித்தியாசம்? அவங்கள ஏன் அல்லாஹ் படைத்தான்? ஏன் அவங்க மூலமாக தான் அல்லாஹ் வேதத்தை கொடுத்துடணுமா? அவங்க மூலமாகத்தான் உலகத்தில் சில வேலைகள் நடக்கிறதாக சொல்லப்பட்டிருக்க. ஏன் அல்லாஹ்வே நேரடியாக நடத்துறது இல்லையா? அல்லாஹ்வுக்கு மலக்குமார்கள் என்கிற அந்த உதவியாளர்கள் தேவைப்படுறாங்களா? இதில் எல்லாம் கிளியர் ஆகணும். அதே மாதிரி குத்துபிஹி என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டேன்னு சொன்னால் அது பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது. ஏன் மனுஷனுக்கே புத்தி இல்லையா? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் மனுஷன் வாழ முடியுமா? அப்படி தான் வாழணுமா? மனுஷனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கல்ல, அந்த அறிவை பயன்படுத்தி அவனுடைய அனுபவத்தை பயன்படுத்தி வாழ்ந்துக்க முடியாதா? ஏன் வேதத்தினுடைய வழிகாட்டுதல் தான் வாழணும்? வேதத்தினுடைய வழிகாட்டுதல் படிக்க வாழலைன்னா என்ன குடிமுடிக்கு போயிடும், என்ன பிரச்சனை வரும்? இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது பேர் தான் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறது. சும்மா வார்த்தையில் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பினேன் என்று சொல்வது அல்ல. வார்த்தை அளவில் சொல்லுகிற விஷயத்தை வாழ்க்கை அளவில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் செய்தி. அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிக்கு தான் உலகத்தில் நல்லதும் கெட்டதும் நடக்குது. அவனுடைய நாட்டம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய அறிவுக்கு இங்கே வேலை இல்லையா? மனிதனுக்குன்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கா இல்லையா? பிளான் இருக்கா இல்லையா? சில விஷயங்கள் இங்கே உலகத்தில் மனுஷன் செய்யும் பொழுது அந்த மனுஷனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்குதா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்குதா? மனுஷனுடைய நாட்டத்துக்கு என்ன வேலை?
இந்த மாதிரியெல்லாம் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கேள்வி எழுப்பி. அதையும் புரிஞ்சுக்கணும். மரணத்தோட வாழ்க்கை முடியலையா? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கா? ஆகிரத்துன்னு சொல்லப்படுகிறது. ஆகிரம்னா என்ன? இதை குறித்தெல்லாம் முழுமையான அறிவு பின்புலத்தில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நம்பிக்கை கொள்ளணும். அதில் ஒரு சின்ன அம்சங்கள் விடுபட்டால் கூட ஈமான் முழுமை அடையலை. இதையெல்லாம் அகீதா அப்படின்னு சொல்லப்படுகிறது. கொள்கைகள், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கைகள். ஒரு ஆள் கொள்கை எல்லாம் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறார், அதில் எந்த குறையும் இல்லை. நம்ம மேலே சொன்ன மாதிரி உண்டான எல்லா அம்சங்களையும், ஈமானுடைய எல்லா அம்சங்களையும், அல்லாவை பற்றியும் அவனுடைய தூதர்களை பற்றியும் மலக்குமார்களை பற்றியும் வேதங்களை பற்றியும் மறுமையை பற்றியும் மரணத்தை பற்றியும் கதிர் என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய திட்டத்தை எல்லாத்தையும் பிசிறில்லாமல் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கார். அவர் முழுமையான மோமினாயிட்டாரான்னு கேட்டால் இல்லை. அவர் அந்த கொள்கைகளை தெரிந்து கொண்டால் அவர் 25% மோமின் என்று தான் சொல்ல முடியும். 25% முஸ்லீம், வெறும் 25%. ஆனால் அதிலேயே நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க கேள்விக்குறி தான். பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்கள், பல அமைப்புகள் இயக்கங்களோடு தொடர்புடையவர்கள், இஸ்லாமிய நூல்களை வாசிக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் இது சம்பந்தமாக, அதாவது அந்த துறை சார்ந்த ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வேணால் ஈமானை பற்றி தெளிவு இருக்கும். ஒரு சராசரியான முஸ்லீம்களுக்கு இது அத்தனையிலையும் விளக்கம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை பத்தாது. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து மலக்குகள், வேதங்கள், தூதர்கள், மறுமை எல்லாத்தையும் குறித்து தெளிவு இருக்க வேண்டும். அப்படியே தெளிவு வந்தாலும் 25% தான் அவன் முஸ்லீம், மோமின். அப்புறம் வேற என்ன இருக்குது என்று கேட்டால் அடுத்த கட்டம் அகீதாத்துன்னு சொன்ன மாதிரி இபாதாத், வழிபாடுகள். ஈமான் கொண்டுட்டு சும்மா இருந்தானாக்கா சரியில்லை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வெளிப்பட வேண்டிய விஷயம் முதல்ல எல்லா இபாதத்துகளையும் அவனுக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையாக்கப்பட்ட அத்தனை இபாதத்துகளையும் அவன் நிறைவேற்றணும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு. தொழுகை, நோன்பு மாதிரியான விஷயங்களில் எந்த விதிவிலக்கும் இல்லை, எல்லாரும் கடைபிடிக்கணும். ஜக்காத், ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பண வசதியுடையவர்கள், இந்த மாதிரி எந்தெந்த தகுதியில் மனுஷன் மோமினாக இருக்கக்கூடியவன் இருக்கிறானோ அந்த தகுதிக்கே உண்டான இபாதத்துகளை நிறைவேற்றணும். அதில் குறைபாடு வந்தாலும் அவனை முஸ்லீம் சொல்ல முடியாது. அப்படியே அந்த இபாதத்துகளை நிறைவேற்றி விட்டான் என்று சொன்னால் அந்த இபாதத்துகளின் மூலமாக அவன் 50% முஸ்லீம் ஆகிறான். ஃபுல் முஸ்லீம் ஆகலை. இபாதத்துகளை நிறைவேற்றுகிற பொழுது அவன் வெறுமனே 50% மட்டும் முஸ்லீம் ஆகிறான். அதுக்கப்புறம் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு, இந்த ஈமானுடைய எதிர்பார்ப்பு முஆமலாத் என்று சொல்லப்படுகிறது. முஆமலாத்துன்னு சொன்னால் டீலிங், மனிதர்களோடு சொல்லக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், கடனாக இருக்கட்டும், வேறு சில விஷயங்களாக இருக்கும், வியாபாரத்துக்காக வேண்டியோ அல்லது ஒரு பொருளை வாங்குவது, விற்பனை செய்வது, அங்கிருந்து ஆரம்பித்து மனிதர்களோடு பரிமாறுவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது. கணவன், மனைவி, தகப்பன், பிள்ளை, ஆசிரியர், மாணவர்கள். ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற சமயத்தில் நாம் வாங்குறவன், அவன் விற்கிறவன், நட்புக்கார பாராட்டுறது, அரசியல் நடத்துறது, எல்லா மாதிரி துனியாவுடைய நடவடிக்கைகள் இருக்கா இல்லையா, இதையெல்லாம் முஆமலாத் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கு. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும், எதுக்காக வேண்டி செலவு செய்யணும், எது ஹலாலு, எது ஹராமு, எது நல்லது, எது கெட்டது, இந்த மாதிரியான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்க. அதுக்கு பேர் முஆமலாத், வாழ்க்கை முறை என்று சொல்லலாம். அது எது மனுஷன் ஈடுபடக்கூடிய எந்த துறையாக இருக்கட்டும் அத்துணை துறைக்கும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. தெருவிலே நின்று சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அது மற்றவர்களுக்கு முகச்சுளிப்பை ஏற்படுத்தும், பொது சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும், அது செய்யக்கூடாது. அதுவும் முஆமலாத், மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் முஆமலாத், இது எல்லாத்தையுமே இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கு. இதையும் ஒரு மனிதர் கடைபிடிக்கிற பொழுது தான் அவர் 75% முஸ்லீம் ஆகிறார். அப்போ முழு முஸ்லீம் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? அவர்கள் கூட்டமைப்பாக இருக்க வேண்டும். தனியாக வாழ்கிறதுக்கு முஸ்லீமுக்கு உரிமை இல்லை. சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, என் லெவலுக்கு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு என் கபருக்கு நான் தேடிக்கிறேன்னு. அப்படி இருக்கிறதுக்கு அனுமதியே இல்லை.
இஸ்லாமிய இயக்கம், இஸ்லாமிய கூட்டமைப்போடு ஒரு முஸ்லீம் இணைந்துதான் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படாத படாத வரைக்கும் அவன் மேலே உள்ளதெல்லாம் செஞ்சால் முக்கால் முஸ்லீம் தான் சொல்ல முடியும், முழு முஸ்லீம் சொல்ல முடியாது. அது 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஈமான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள்: ஒன்று கொள்கைகள், அகீதாத், இஸ்லாமிய கொள்கைகள், மனசோடு முடிஞ்சு விடுகிற விஷயம். 2வது இபாதாத், வழிபாடுகள். 3வது முஆமலாத், மக்கள் தொடர்புகள், வாழ்க்கை முறைகள். 4வதாக இஜ்திமாஇயத் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்போடு இணைந்திருக்கிறது. அது சம்பந்தமான ஹதீஸுகள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. ஒரு மனுஷன் தனித்து முஸ்லீமாக வாழவே முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. என் லெவலுக்கு என்ன தொழுக முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ நான் செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறேன், முடியவே முடியாது. அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கிறது இல்லை. இஸ்லாமிய இயக்கம், இஸ்லாமிய கூட்டமைப்போடு தான் சேர்ந்திருக்க வேண்டும். அப்போ ஈமானுடைய எதிர்பார்ப்பு என்பது வார்த்தையில் சில விஷயங்களை சொல்வது மட்டுமல்ல, மனசில் நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கொண்டு வர வேண்டும். அதைத்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஆமினு, இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதுக்கான அர்த்தம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று. அப்போ வார்த்தை அளவில் ஈமான் சொன்னவர்களே, ஈமான் கொண்டவர்களே, வாழ்க்கை அளவிலும் ஈமானை கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயம். அதன் அடிப்படையில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு ஆளுடைய எண்ணங்கள், செயல்கள், அவருடைய விருப்பம், அவருடைய டேஸ்ட்டு, எதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயம், அவருடைய செயல்முறை, அவருடைய நட்பு, அவருடைய பகைமை, அவருடைய உடல், அவருடைய பொருள், அவருடைய தியாகங்கள் எல்லாத்தையுமே இந்த ஈமானுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கணும். இந்த ஈமானுக்கு மாற்றமாக எதுவும் நடக்கக்கூடாது. அதாவது புதுசாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுத்த பிறகு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கப்படுது. என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது? இப்போ நீங்கள் களிமா சொன்னீங்க, சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, வந்த பிறகு இந்த களிமாவுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறணும். இந்த களிமா சில விஷயங்களை எதிர்பார்க்குறது. இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி இன்னதை மட்டும்தான் சாப்பிடணும், இன்னதை சாப்பிடக்கூடாது, அல்லாவின் பெயரால் அறுக்கப்பட்டவைகளை மட்டும்தான் சாப்பிடணும், அனுமதிக்கப்பட்டவைகளை மட்டும்தான் சாப்பிடணும். அப்போ இந்த களிமா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். பன்றிக்கறி ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களிமாவை தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீங்க, அதனால் பன்றிக்கறியை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட விலங்குகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் அறுக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது. மது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, போதைப் பொருள் ஹராமாக சாப்பிடக்கூடாது. எல்லாம் இந்த களிமா, இந்த அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை தான் முடிவு செய்யும். நீ உங்கள் லைஃப்பில் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கிறது. இஸ்லாம் அதற்கும் வழிகாட்டி இருக்குது. இனிமேல் உங்களுடைய ட்ரெஸ் கோடு என்பது நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி இருக்க முடியாது. களிமா சொல்லிட்டீங்க, ஈமான் கொண்டுட்டீங்க, ஒரு கொள்கைவாதியாக வந்துட்டீங்க, இனிமேல் இந்த கொள்கை தான் உங்களை வழிநடத்தும், உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இன்னதை தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த களிமா. உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் சம்பாதிக்கிறதா இருந்தாக்க இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம், இப்போ ஈமான் கொண்டுட்டீங்க, இப்படி தான் சம்பாதிக்கணும்னு அல்லாஹ் இந்த சொல்கிறான் இந்த களிமாவின் மூலமாக. அந்த களிமா எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு நீங்கள் பூர்த்தி செய்யணும். சம்பாதிச்சதை எப்படி வேணாலும் நினச்ச மாதிரி செலவு பண்ணுறதுக்கு முடியாது. இனிமேல் இந்த களிமா தான் இப்படி தான் செலவு பண்ணணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தணும். அதுக்கு பேர் தான் ஈமான். அப்போ என் காசு எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன் நீ செஞ்சானாக்க நீ அல்லாஹ்வை ஈமான் கொள்ளலை. வார்த்தை அளவில் தான் ஈமான் கொண்டு இருக்கிறாய், வாழ்க்கையில் ஈமான் வளரலை. இதை எல்லாத்தையும் உள்ளடக்கினதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டதாக சொல்பவர்களே, ஆமினு, முழுசாக ஈமான் கொள்ளுங்க, இறை நம்பிக்கை கொள்ளுங்கள். இறை நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வின் மீது நம்புகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதையெல்லாம் கேட்டு நடப்பேன்னு அர்த்தம். அந்த வாக்கு மூலம் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். அதே மாதிரி வர ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்வதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் வழிகாட்டினாரோ அதையெல்லாம் நான் என் லைஃப்பில் கொண்டு வருவேன். அவர் எதையெல்லாம் விட்டு விலகி இருந்தாரோ அதை விட்டு எல்லாம் நானும் விலகி இருப்பேன். இப்போ இறை தூதர் மீது நம்பிக்கை கொள்வதனுடைய வெளிப்பாடு, இறை தூதர் தான் என்னுடைய கைடாக இருப்பார், இறை தூதர் தான் என்னுடைய மென்டராக இருப்பார், ஆன்மீக வழிகாட்டியும் அவர் தான், வாழ்க்கை வழிகாட்டியும் அவர் தான். அவர் சொன்னதை எல்லாம் செய்வேன், அவர் தடுத்ததை எல்லாம் விட்டு விலகி இருப்பேன். ஈமானுடைய எதிர்பார்ப்பு. அப்போ ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய தூதர் மேல் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக நடந்து கொண்டார்னு சொன்னார், அவர் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் சொல்லப்படுகிறது யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருப்பதாக சொல்பவர்களே, ஆமினு, முழுசாக ஈமான் கொள்ளுங்கள்.
இதன் பின்னணியில் ஈமானுக்கு எதிரான விஷயங்கள், யார் மோமின் யார் மோமின் இல்லைங்கிறத அவர்களுடைய வெளிப்படையான அடையாளங்களை வச்சுக்கிட்டு முடிவு பண்ண முடியாது. அவர் தொப்பி போட்டிருக்கார், தாடி வச்சிருக்கிறார், அதே மாதிரியான சில முஸ்லீம்களுடைய அடையாளங்களை ஃபாலோ பண்ணுறார், சில நடவடிக்கையை மேற்கொள்கிறார், அதை வச்சுட்டு அவருடைய ஈமானை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அளக்கவே மாட்டான். உண்மையிலேயே அந்த ஈமான் அவரிடத்தில் என்னென்னத்தை எதிர்பார்த்ததோ அது அத்தனையும் அவர் கொண்டு வந்திருந்தார், அவர் மோமின்களுடைய பட்டியலில் வருவார். அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றலானாக்க மோமின்களுடைய லிஸ்ட்லேயே வரமாட்டார், பின்னையெல்லாம் அவருக்கு விசாரணை எல்லாம். அப்போ அந்த அளவுக்கு ஈமான் என்கிற விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சும்மா சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இல்லை. இதை குறித்து நாம் வரும் வாரத்தில் ஈமானுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்னங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். அந்த நடவடிக்கைகள் மனுஷங்கள்கிட்ட, மூமின்கள்கிட்ட, முஸ்லீம்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் முஸ்லீம் இல்லைங்கிற முடிவுக்குன்னு நாம் வரலாம். அந்த மாதிரி சில நடவடிக்கைகளை இந்த வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி குணம் அவங்கள்ட்ட இருந்தால் அவன் என்னதான் முஸ்லீம்களுடைய அடையாளத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அவன் மோமினாக இருக்க முடியாது என்கிற விஷயத்தை இந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்த அகீதாத் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 பகுதிகளும் ஒரு பகுதி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஈமானுக்கு எதிரான நடவடிக்கைகளை பற்றி வரிசையில் தொடரில் வருகிறது. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதை குறித்து தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய ஈமானை அடிக்கடி என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? புதுப்பித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை அடிக்கடி ஓவராயிலையும் செய்யுங்கள், புதுப்பித்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு தடவை ஈமான் கொண்டதோடு முடிச்சுட்டு போயிடக்கூடாது. அடிக்கடி அதை என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணுன்ற சொல்கிறாங்க. என்னுடைய ஈமான் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, இதை குறித்து ஒவ்வொரு மோமினும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவன் என்ன செய்யணும்? சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த சுய பரிசோதனையை மேற்கொண்டு நம்முடைய ஈமானை முழுமையாகவும் வலுவானதாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.